நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் லிங்கன் வச்சன்னு பார்த்துடலாம். பேஜ் நம்பர் 250 இருக்குது. இது எல்லாமே ரொம்ப ஈஸி. அதாவது ஆக்கி மாத்திராவில் வந்திருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஈக்கி மாத்திராவில் மாற்றணும். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா இந்த கொம்பு மாதிரி இருக்கிறத கொக்கியாக மாற்றிடணும். லடுக்கா லடுக்கி பச்சா பச்சி இது எல்லாமே அதே தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆக்கி மாத்திராவில் இருக்கும். இந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன சேர்ப்போம்னா எக்ஸ்ட்ரா வந்து யா அப்படின்னு சேர்ப்போம். ஓகேவா, யா சேர்த்து எழுதுவோம். அதாவது இந்த மாதிரி கொம்பு வர்றதுக்கு கடைசியில் நம்ம யா அப்படின்னு மாற்றுவோம். பூடா புடியா, சூஹா சுஹியா, குத்தா குதியா, சீடா சிடியா, சிடா சிடியா, அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காட் கட்டியா, லோட் லுட்டியா, பந்தர் பந்தரியா, இதெல்லாம் யா கேட்டகரி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன் கேட்டகரி. நெக்ஸ்ட்டு வந்து இன்னு கேட்டகரி. அதாவது வந்து ஆக்கி மாத்திராவை இன்னுன்னு மாற்றுறது. குவாலா குவாலின், சுலாஹா ஜுலாஹின், சுனார் சுனாரின், அந்த கேட்டகரி எல்லாமே இன்னுன்னு வந்துடும். அதுக்கடுத்து பாருங்களேன், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீ கேட்டகரி. இது வெறும் ஆக்கி மாத்திரா. ஆனால் நம்ம கடைசியில் நம்ம என்ன சேர்த்து எழுதுறோம், நீ. ஷேர் ஷேரணி, சின்ஹு சின்ஹுனி, ஊன்ட்டு ஊன்ட்டனி, அந்த மாதிரி. அதுக்கடுத்து பாருங்கள் மோர் மோர்னி, சிஆர் சிஆர்னி, அந்த மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா அதே ஆக்கி மாத்திரா தான், ஆ கிடையாது. ஆனால் இது வந்து ஆணி அப்படின்னு மாறும். நௌக்கர் நௌக்கராணி, மெஹத்தர் மெஹத்தராணி, தேவர் தேவராணி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுவும் ஆக்கி மாத்திரா தான். ஆனால் ஆயின் அப்படின்னு வரும். ஆயின் இப்படி வரும். பண்டித் பண்டிதாயின், குரு குருவாயின், டாகுர் டாகுராயின். இதுவும் அதே ஆக்கி மாத்திரா தான். ஆனால் அந்த ஆக்கி மாத்திரா ஆ அப்படின்னு மாறும். சாத்திர சாத்ரா, சிஷ்ய சிஷ்யா, சதஸ்ய சதஸ்யா, அது மாதிரி வரும். அதுக்கு அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட்டு இது வந்து ஆக்கி மாத்திரா தான். ஆனால் என்னவோ மாறும்னா ஈ அப்படின்னு மாறும். தேவ் தேவி, தாஸ் தாசி, புத்திர புத்திரி. இதுவும் அதே ஆக்கி மாத்திரா தான். பாலக் பாலிகா, லேக்கக் லேக்கிகா, அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆத்மி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்ஸாகவே வரும். ஆப்போசிட்டாக இதெல்லாம் ஃபுல்லாகவே மாறிடும். आदमी औरत, पिता माता, बाप माँ, पुरुष स्त्री, पति पत्नी, वर वधू, युवक युवती, नर्तक नर्तकी, बिलाव बिल्ली, बैल गाय, बाइंसा बाइंस, बेड़ा बेट, बाई बहन, राजा रानी, बादशाह बेगम, सम्राट सम्राटनी, साधु साध्वी, ससुर सास, मियाँ बीबी, विद्वान विदुषी, श्रीमान श्रीमती, बुद्धिमान बुद्धिमती, धनवान धनवती, हाथिनी, विद्यार्थी विद्यार्थिनी, मालिक मालकिन, कवि कवित्री, अभिनेता अभिनेत्री, बचड़ा बचड़ी, नर्रुன்னு வந்துட்டா மாதா போட்டுக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வச்சன் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பூலிங் வச்சன் தான் பார்த்துட்ருக்கோம். பூலிங் மட்டும்தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். பூலிங்கில் வெறும் ஆ மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஆவை தவிர்த்து வேறு எதுவுமே, ஓகேவா, அதர்ஸ் வேறு எதுவுமே என்ன பண்ணாது, சேஞ்சே ஆகாது. நோ சேஞ்ச். ஆக்கி மாத்திரா மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். அப்போ பச்சா பச்சே. அப்போ என்ன பண்ணணும், ஆக்கி மாத்திரால் எப்படி வருது இல்லையா, அது என்ன பண்ணணும், கொம்பா மாற்றிடணும். லடுக்கா லடுக்கே, பேட்டா பேட்டே, பொத்தா பொத்தே, இந்த மாதிரி மாற்றிடணும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பூலிங் சப்தில் வேறு எதுவுமே ஆக்கி மாத்திராவை தவிர்த்து மாறாது. நல்லா பார்த்துட்டே வாங்க. இது வரையும் மாறுச்சா, இதுக்கப்புறம் பார்த்தீங்களா இதெல்லாம் மாறவே மாறாது. இது வந்து ஒரு சில ஆக்கி மாத்திரா எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்குது. அதாவது உறவு முறைகளை சொல்கிறது மாறாது. சாச்சானா 10 அப்பா இருந்தாலும் அப்பாக்கள்னு நம்ம சொல்கிறது இல்லை, அப்பான்னு தான் சொல்கிறோம். சாச்சா சாச்சா, காக்கா காக்கா, மாமா மாமா, பாபா பாபா, இதெல்லாம் மாறாது. ஓகேவா. ராஜா ராஜா, நேதா நேதா, புக்கியா புக்கியா, சரி முக்கியா முக்கியா, வக்தா வக்தா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்கி மாத்திராவில் இதுவும் நோ சேஞ்ச், மாறாது. ஓகேவா. ஆக்கி மாத்திரா மாறாது, ஈக்கி மாத்திராவும் மாறாது, ஈக்கி மாத்திராவும் நோ சேஞ்ச் மாறாது. ஓகேவா. ஈக்கி மாத்திரா மாறாது, ஊக்கி மாத்திரா மாறாது, ஊக்கி மாத்திராவும் மாறாது. இதில் பூலிங் சப்து, இது எல்லாமே ஃபுல்லாகவே பூலிங் சப்து. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீலிங் சப்து. ஸ்ரீலிங் சப்தில் எல்லா மாத்திராவும் மாறும். ஓகேவா. பூலிங் சப்து பார்த்தாச்சு. பூலிங் சப்தில் ஆ மட்டும் தான் மாறும். ஓகேவா. பூலிங் சப்தில் என்ன மட்டும்தான் மாறும், ஆக்கி மாத்திரா மட்டும்தான் இந்த கொம்பா மாறும், சேஞ்ச் ஆகும். வேறு எதுவுமே மாறாது. ஓகே. பூலிங் சப்தில் எல்லா மாத்திரவும் மாறும். ஸ்ரீலிங்கில் எல்லாமே மாறும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆக்கி மாத்திராவா. ஆக்கி மாத்திரானா கொம்பு போட்டு புள்ளி. ஆண் கான்கேன், காய் காயேன், பஹன் பஹனேன், சீசேன், அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதே ஸ்ரீலிங் சப்தில் ஆக்கி மாத்திரா இல்லை ஆக்கி மாத்திரா வந்ததுன்னா ஏ போட்டு சந்திரபிந்து. மாதா மாதாயேன், கதா கதாயேன், லதா லதாயேன், அந்த மாதிரி. அதுக்கடுத்து பாருங்கள், இது பாருங்கள். இப்போ வந்து ஈக்கி மாத்திரா. ஈக்கி மாத்திரா வருதா, ஈக்கி மாத்திரா வந்தால் யான் இந்த மாதிரி போட்டுக்கணும். ஈ வந்தாலும் சரி. இதே ஈ வந்துட்டுனா என்ன பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் யான் போடணும், அவ்வளோதான் வித்தியாசம். பங்க்தி பங்க்தியான், நிதி நிதியான்,
ரிதி ரிதியான், கிருதி கிருதியான் அப்படி வருதா. இப்போ பாருங்க அதே ஈக்கி மாத்திரால நெடில் ஈ லடுக்கி லடுக்கியான், பேட்டி பேட்டியான், பச்சி பச்சியான். நெக்ஸ்ட் பாருங்க இது பார்த்தீங்கன்னா ஊக்கி மாத்திரா. ஊக்கி மாத்திரா வந்துச்சு அப்படின்னா நம்ம அது என்னவா மாற்றணும், ஏன் அப்படின்னு சேர்க்கணும். வஸ்து வஸ்து ஏன், தேனு தேனு ஏன், கிருத்து கிருத்து ஏன், தாத்து தாத்து ஏன். ஓகேவா, அதே தான். இதே வந்து ஊக்கி மாத்திரா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அது என்னவா மாற்றுங்க, இந்த ஊ போட்டு மாற்றி அதுக்கப்புறம் இது போடும். இது யாழை வந்திருக்கு ஆல்ரெடி. யாழை வந்துன்னா ஜஸ்ட் சந்திரபிந்து. சிடியா சிடியான், குடியா குடியான். இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக, அவ்வளோதான். ஃபைனலாக வேணால் ஒரு ஷார்ட்கட் மாதிரி சொல்கிறேன். ஸ்திரீலிங் சப்தம் மட்டும் சொல்கிறேன். ஆ வந்துச்சுன்னா கொம்பு போட்டு புள்ளி, ஆ வந்துச்சுன்னா ஏ சந்திரபிந்து, ஈ வந்துச்சுன்னா யா சந்திரபிந்து, ஈ வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா இந்த சைடு ஈயா மாற்றிட்டு யா போட்டு சந்திரபிந்து. ஊ வந்துச்சுன்னா ஏ சந்திரபிந்து. ஊ வந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு இந்த சிம்பிளாக மாற்றிக்கிட்டு ஏ போட்டு சந்திரபிந்து. ஓகேவா. யா வந்துச்சுன்னா வெறும் சந்திரபிந்து. அவ்வளோதான்.